கஞ்சா வித்துருந்தாங்க சார் உள்ள. அதை எதிர்த்து கேட்டாங்க சார் எங்க வீட்டுல இருக்கிறவங்க. அதை மோட்டிவா வச்சு என் தம்பி வந்து நீ அப்பதான் சார் என் வீட்டுக்கு வந்தா 4 மாசமா என் தம்பியை தான் சார் அந்த மாதிரி கள்ள தூக்கி போட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்தை கேட்கும் போதே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதாவது 23 வயது பையனை வந்து கள்ள போட்டு அடிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கான காரணம் தான் இன்னும் பதட்டத்தை ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா, சென்னை தண்டையார்பேட்டையில விஷ்ணு அப்படின்ற 23 வயது பையன் ஒரு கஞ்சா வைக்கிற கும்பல் அம்மிக்கல்லு சுத்தி பாட்டில் இதெல்லாம் வச்சு அடிச்சே கொண்டிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த பையன் தான் இந்த 23 வயது விஷ்ணு அப்படின்ற பையன், கொலை செய்யப்பட்ட பையன். எதுக்காக அப்படின்னா, அந்த கஞ்சா வைக்கிற கும்பல் இருக்காங்கல்ல, அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டதுக்காண்டி அந்த பையனை கொலை பண்ணதா சொல்லப்படுது. இந்த விஷ்ணுன்ற 23 வயது பையனோட குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா கஞ்சா விற்பனை பண்ண அந்த கும்பலை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தவங்க கரெக்டா அந்த பையன் வந்து சென்னை தண்டையார்பேட்டைக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு வரும்போது பிளான் பண்ணி அம்மிக்கல்லு பாட்டில் இந்த மாதிரி பொருட்களை வச்சு அடிச்சே கொண்டிருக்காங்க. நைட் வந்து ப்ரீ பிளான் போட்டு அவங்க கடைக்கு போகும்போது கரெக்டா கடைக்கு டிஃபன் வாங்க போனான் சார். 10 மணி அதை 9 மணி அது அந்த டைம்ல இருட்டா இருக்கிற இடத்துல கரெக்டா பிளான் பண்ணி அவன் வரும்போது சுத்திய தூக்கி மண்டியிலே அடிச்சிருக்கானுங்க சார். ஒரு அடி சுத்தில அடிச்சோடனே அவனால நிக்க முடியல, வண்டியோட அப்படியே சாஞ்சிட்டான். கூட எங்க மாமா பையன் கூட இருக்கும். அவன் அலையிட்டு போலீஸ் போய் கூப்பிடுறதுக்குள்ள கல்ல தூக்கி போட்டிருக்கானுங்க, கத்தியால வெட்டியிருக்கானுங்க சார். மொத்தம் 7 இடத்துல கிட்ட வெட்டியிருக்கானுங்க. கல்ல தூக்கி மண்டியில போட்டு அவனுக்கு அந்த எலும்பு எல்லாமே உடைஞ்சு இன்னைக்கு இறந்துருக்காங்க. ஆனா போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து கஞ்சா வித்ததை தடுத்து கேட்டதுனாலதான் அந்த பையனை அடிச்சு கொண்டாங்களா அப்படின்ற ஒரு விசாரணை ஒண்ணு போயிட்டு இருக்கு. விசாரணையோட முடிவுல அது எதனால நடந்த கொலைன்றது தெரிய வரும். இவங்க சொல்றதுதான் உண்மைன்ற பட்சத்துல ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா தட்டி எல்லாம் கேட்க வேணாம், நம்ம அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு தோணும் போல. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.